கொடிசியா முடிஞ்சோடனே வரும். கொடிசியா 14, 15, 16 3 நாளா 5 நாளா தெரியல. மார்ச்சுங்களா ஏப்ரல்? இல்லை மார்ச்சா? இன்னைக்கு மார்ச், ஜூன்லைங்களா? சரிங்க, அது நான் கான்டாக்ட் பண்ணுறேன். நல்லதுங்க, சரிங்க. சரியா மண்ணு இது நட்டு வச்சா வளருமா? எல்லாமே பனானா பேஸ்டுங்க. அதில் முக்கியமாக வாழைப்பூலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துருக்கோம். வாழைப்பூ வந்து ஏன்னா இந்த துவர்ப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. துவர்ப்பு ரத்த விருத்தின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நமக்கு நல்லா டைஜஷன் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ரெகுலராக நீங்கள் பால்லையோ ஜூஸ்லையோ குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வாழைப்பூவில் பருப்பு பொடி, இல்லை சக்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு பொடியை எடுத்துக்கலாம். வாழைப்பூ தொக்கு, வாழைப்பூவில் சட்னி, அப்புறம் வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வத்தல், சுண்டக்காய் வத்தல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லேசா அப்படியே வறுத்தீங்கனாலே நல்லா பெருசு பெருசாயிடும். அப்படியே நீங்க ரசத்துக்கு தயிருக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே வாழை, முக்கியமா வாழைப்பூல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த துவர்ப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் முக்கியமாக உமன்ஸ்க்கு அந்த ஏற்ற ஸ்ட்ரென்த்துக்குலாம் ரொம்ப நல்லது. அந்த துவர்ப்பு இது வந்து கொஞ்சம் அந்த குளுக்கோஸ் மாதிரியே இருக்கும். நீங்க அப்படியே கொடுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி இல்லை. ஆனா பால்ல கலந்தீங்கன்னா சக்கரையே தெரியாது. ஏன்னா அது வந்து செவ்வாழை பழத்தோட ஸ்வீட்னாலதான் இது வந்து நீங்க தேங்காய் பால் அல்லது தண்ணியை கூட ஜூஸ் எதுல வேணாலும் நீங்க இதை கலந்துக்கலாம். செவ்வாழை பழம் வாழைப்பூ ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால நல்ல ஜீரணம் ஆகுங்க. அப்புறம் அல்சர் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு எரிச்சல் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணி கான்டாக்ட் நம்பர் இதுல இருக்குல்ல சார்? சின்னது இது 1/4 கிலோங்க. இது 1/4 கிலோ, இது 1/2 கிலோ கண்டிப்பா. இது வந்து வாழைப்பூல பருப்பு பொடியில மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இது நீங்கள் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகருக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கண்ணா? அப்படியே நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். இது வந்து எங்களோட ப்ராடக்ட் ஊட்டம். இது வந்து 6 மாத குழந்தையிலேருந்து எல்லாருக்குமான உணவு. இது டிஃபனுக்கு பதில், டீ காஃபிக்கு பதில் இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சத்து உடம்புக்கு. இது வந்து முளைக்கட்டி பண்ணது 18 தானியம் இருக்குது. இதில் வந்து நெய் லட்டு பண்ணியிருக்கோம், நெல்லி வேர்க்கடலை இருக்குது, அப்புறம் வரகரிசி முறுக்கு பண்ணுறோம். ஊறுகாயில் வந்து ஆவக்காய், நெல்லிக்காய், இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடைகளில் நிறைய கிடைக்கிறதுல ப்ரிசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது கேடாமல் எவ்வளோ நாள்? நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நாங்கள் சேர்க்கல, மொத்தமே ஃபுல்லாகவே நாங்கள் ஆர்கானிக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நாளுக்கு வச்சுக்கலாம்? 9 months 9 month வரைக்கும் வச்சுக்கலாம். யூடியூபர் ஒரு ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்க ஒரு 10 பேருக்கு சொல்வீங்களா? கண்டிப்பாக தேங்க்யூ. இதுவும் எல்லாமே நான் டீட்டெயில் வச்சிருக்கேன், அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டார். அண்ணன் கொடுத்துட்டார். இதுதானே வாங்க, பரவாயில்ல வாங்க.
தமிழ்நாடு விவசாயிகள் பாசன கூட்டமைப்பு 4ஆம் ஆண்டு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்குவதால் தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் மேடைக்கு அருகாமையில் விழா விருந்தினருக்கு கண்காட்சியை துவங்குவதால் தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் மேடைக்கு அருகாமையில் உள்ள இடத்தில் அமருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு அருகாமையில் உள்ள இடத்தில் வந்து அமருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களையும் மேடைக்கு அருகாமையில் உள்ள இருக்கையில் வந்து அமருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதையும் சேர்த்து 1 கிலோ பேக்ல போட்டு கொடுத்துருங்க. கண்காட்சி விருந்தினர்களால் துவக்கி வைக்கப்பட உள்ளது. தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் மேடைக்கு அருகாமையில் உள்ள இருக்கையில் வந்து அமருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் மேடைக்கு அருகாமையில் உள்ள இருக்கையில் வந்து அமருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு விவசாயிகள் பாசன கூட்டமைப்பு நண்பர்கள் தயவு செய்து மேடைக்கு அருகாமையில் வருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். கான்டாக்ட் டீடைல்ஸ் வானொலி செம்மன் திருப்பமொழிக்கு புகழ்நிலைக்கு ஏன் தமிழ் தாயம் தமிழக பொதுமக்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வருகை வரவேற்று தமிழ்நாடு விவசாயிகள் பாசன கூட்டமைப்பு 4ஆம் ஆண்டு மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா ஐயா நம்மாழ்வாரின் படத்திற்கு குற்றுவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்படுவது. விருந்தினர்கள் நம்மாழ்வார் திருவுருவப் பட அருகில் வருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்கள் அனைவரும் மேற்கு அருகில் உள்ள ஐயா நம்மாழ்வாரின் திருவுருவப் படத்திற்கு அருகில் வருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்னங்க சார்? 17 இருக்கா? எவ்வளோ சார் கிளாஸ்? வாங்க வச்சு உங்ககிட்ட என்னண்ணா? என்கிட்ட என்னன்னா பதநீர், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, பனஞ்சக்கரை 4 ஐட்டம். ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுனா? 790 அப்படியே சொல்லுங்க. 790423427 கொரியர் பண்ணுவீங்களா? ஆர்டர் கேட்டா பதநீர் மட்டும் பண்ண முடியாது. ஆமா, அது கரெக்ட். ஃப்ரெஷ்ஷா இது புளிப்பாயிடும். கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இது சுண்ணாம்பு
ஏதோ மொட்டை எலுமிச்சை குடித்தாலும் பொல்லாத பெயரை நல்லவராகும் புடலத்தை போற்றி கல்லாத வயதிலும் உண்மை கொள்ளுவார் இவ்வளோ பெருசா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்குமா? திரகாவரை கருப்பு 5 கான்டாக்ட் நம்பர்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்காம போயிட்டேன். சரியா போயிட்டேன். இது வேற மாப்பிள்ளையும் பொண்ணு நீ வந்தாங்க, அவளை வேற கவனிக்க. இப்ப போயா அவங்க போகிறேன். எல்லா செடியும் வீட்டில் பராமரிப்பு பண்ணா எல்லா செடியும் நெல்லிக்காய் இருக்கு, மாஞ்சி 40, நெல்லிக்காய் 40, மாஞ்சி 90. அக்கா கொஞ்சம் தரலாம் அக்கா வாங்க வாங்க வாங்க. பண்ணி பண்ணணும். 3 ml 1 லிட்டர் 3 ml தான். அவ்வளவுதான் கேக்குறான்.
வாங்குவா ரெட் இருக்கு பார்த்துலாம் வந்து எடுக்கணுமா ஒரு கார்டு கொடுத்துருங்க. என் மேல பழி போட்டு வச்சுட்டு வாங்க. கருப்பு பாக்ஸ் அதிகமாக மஞ்சள் எப்படிப்பா? அக்கா ஆமா மஞ்சள் மஞ்சள் எவ்வளோ கிலோ யாரும் எடுத்து வச்சுட்டு பேக் சைடு அண்ணா யூடியூப் பதிவுகளில் பார்த்துருக்கேன். கோமலன் சூப்பராக பண்ணுறேன். சரி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக யூடியூப்ஸில் போடுறேன். உங்களோட யூடியூப் நல்லா டீச்சில் இருக்கு. கண்டிப்பாக கார்டு விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன். விசிட்டிங் கார்டு இருக்கா? சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்குற திருக்குறள் நாங்கள் எழுதி தருவோம். இல்லை இங்கே இருக்கிற திருக்குறள் நீங்கள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம். இன்னும் 4-5 கட்டு இருக்கு. ஒவ்வொரு அதிகாரமாக எழுதி வச்சு சின்ன சின்னதாக செய்வாங்க. நான் வச்சிருக்கேன் ஒரு தேவைப்பட்டு மாற்றி விடுற மாதிரி திருவிழா தேவைப்படுது, சந்தைக்கு எனக்கு தேவைப்படுது. நீங்கள் நாங்கள் வேலூர் தான். வேற என்ன பண்றீங்களா? விவசாயத்துக்கு விசிட்டிங் கார்டு இருக்கா? சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறேன். பட் எப்பவுமே இதை விசிட் பண்ணிடுறோம், வாங்கிடுறோம். ஃபுல்லாக இயற்கை தான். எனக்கு சேனல் யூடியூப் சேனல் இருக்கு. வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா 3 மூலை இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்க்கறத பாருங்க. நம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் இதுதானே? இந்த பக்கம் எதை வச்சுக்கோங்க. சைஸ் வரையா ரேட்டுக்கா? அது 200 பார்த்தா பிளாக்ல எடுத்தீங்கன்னா ఈ ప్రోడక్ట్ మీరు తీసినాక మళ్ళా మాకే కాల్ చేసి నేను యూట్యూబ్లో వేస్తాను. నాకు ఛానల్ ఉన్నాయి. సరే మీకు రీచ్ అవుతుంది. సరే సార్. ఎంత ఊరమ్మా? சுந்தர் வந்திருக்காராமா? வந்திருக்காங்க, ஸ்டேஜ் போயிருக்காங்கண்ணா. நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏம்பலம் அங்கே வந்திருக்கேன். அங்கே இருக்காரா? ஸ்டேஜ்ல இருக்காங்க. சுந்தருக்கு காக்கை கூட்டான்னு ஒரு டான்ஸ். வணக்கம்மா, நான் தருணம் மேஜர் பேசுகிறேம்மா, தண்டத்துலேருந்து. சார் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நீங்கள் சார்லாம் நல்லா இருக்கீங்களா?
சரி சரி ரைட் ரைட். ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் பையன் இது வந்து அரோட்டி பவுடர் வாங்கலனே கரவட்டி கிழங்கு இது வந்து ரேட் 6 ரூபாய். இது அவுச்சு சாப்பிடுங்க, இதுவும் அவுச்சு சாப்பிடலாம். இதுல வந்து யாரை பார்த்து சரி 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 சரிங்க சரி. உங்கள் பேர் சொல்லணுமா? சரிம்மா ரைட். எத்தனை மணிக்கு இருப்பாங்க? தர்பூசணி இல்லைங்களா? சரி சரிப்பா. சரிம்மா சரி. பத்து மணி இல்ல லேட் ஆச்சு, அது மட்டும் ஐயா தூங்க வந்து 1 மணி. இன்னைக்கு தூங்குதே, நாளைக்கு தான் தூங்குது. சில்லறை கேட்டு சில்லறை இல்லைம்மா. ஒரு கார்டு எடுத்துக்கிட்டோமா? போன வித திருவிழாவுக்கு மட்டகுல்லா மங்களூர்ல உடுப்பில இருந்து அமைச்சிருந்தேன் பிரதீப்புக்கு. சுந்தர் ஃப்ரெண்டு. உங்களுக்கு ரகம் வேணுங்களாக்கா இல்லை ஒரே வெரைட்டி பார்த்து? இது ஒரு 50 கிராம் கொடுங்க. ஃபோன் வச்சுட்டு இருக்கீங்க, ஃபோன் எடுத்துங்க ப்ரோ. பாத்துங்க எவ்வளவு உங்களுக்கு கார்டு 50 ஃபோன் நம்பர் இது எவ்வளோ நம்ம கொடுத்தீங்க? இது 50 கிராமா? இது 10 ரூபா. அது ஒரு 50 பொடி பொருள் இதாப்பா வச்சுக்கலாம். நீங்க அப்படியே வச்சுட்டு அதோ 50 150 அதோ ஒண்ணு. ஆமா ஆமா 150 ரூபாய். இது 50 கிராம். மூணு சேர்த்து வரும் 100 கிராம். கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் 50 ரூபாய். அது நான் ஒரு கிழங்கு எடுத்துட்டேன். சார் உங்களுக்கு கார்டு இருக்கா? நம்பர் என்ன சார்? நம்பர் உங்களுக்கு கார்டு எதுனா இது சேவ் இது எல்லாரும் செடி மணி பச்சைகள் ஆயிடுச்சு. எல்லாம் அவள் போய் விட்டு வந்துருங்க. சேவ் பொண்ணு நான் தான் அப்படியே சொன்னேன்ல. என்னது நான் மாஞ்சே ஆமாம். தேங்க்யூ. போன வருஷம் பண்ண கொஞ்சம்
நான் எடுத்துட்டு வந்து இங்கே பண்ணேன். ஓ இப்போ வந்து இது உங்க கான்டாக்ட் நம்பரா? கான்டாக்ட் கை போட்டு போதும் அதிகம் சார் 20 ரூபா தான் சார். இது 200 ரூபாய் ஆச்சு சார். சந்திரசேகர் அவரோட ஏற்கனவே விதை கொடுத்துருந்தாரு. அங்க மீட்டிங்ல போய்க்கிறாப்ல. சரி நான் போய் ஏன்னா விதை வாங்கியிருந்தேன், நாற்று வாங்கியிருந்தேன். சரி சரி. பொரியல் கட்ட போறோம். ஹாய் மேம், உங்களை நிறைய யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். உங்கள் கார்டு எதனா இருக்கு? எவ்வளோ ஐஸ்கிரீம்? 65. ஒன்று கொடுங்க, ஒரு ஐஸ்கிரீம். கருப்பு கவுனி அரிசி ஐஸ்கிரீம் நார்மலாக நிறைய ஃப்ளேவரில் பார்த்துருக்கேன், ஆனால் இயற்கையாக கருப்பு கவுனியோட ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. இயற்கையாக எந்த விதமான கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவும் போடாமல் பிரதீப் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஆர்டர் கொடுத்தா பண்ணீங்களா? சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கருப்பு திராட்சை சூப்பராக இருக்கு. நல்ல பாக்குறீங்க நம்ம அது எலும்போட்டு எலும்போட்டி கொரியர் பொண்ணு அனுப்பிச்சி விடுங்களா? அனுப்புவாரு. ஃபோன் நம்பர் மேலே இருக்கு. ஸோ கார்டு எதுனா இருக்கு? கார்டு என்ன அது நம்ம கிட்ட இப்போ இல்லைங்க மேம். சஞ்சய் நாராயணா அது இல்லைங்களா? அந்த பேக் எடுத்துக்கிறேன் பாப்பா.
ஆமா இடையே பார்த்தீங்கன்னா வச்சாலும் வரகண்ணு ரெண்டுமே அதுல இருக்கு மிக்ஸ்டு. இவ்வளோ சீட்ஸ் வேணும்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் சீட்ஸ் இருக்கு, நான் கொண்டு வரல ஆக்சுவலா. எங்க சென்னை தான் நாங்க. அப்படியா? நீங்க எங்க? சென்னை தான். இங்க வேலூர். சென்னையில கூட எல்லாம் நாங்க வந்து பாக்குறது வாங்குறது தான். சென்னையில ஸ்டால் போடல ஆக்சுவலா. ஏன்னா எனக்கும் தெரியாது. ஆத்தூர் கிச்சடி சாம்பா 2 கிலோ ஆத்தூர் கிச்சடி சாம்பா அரிசி தானே, பூங்குல அரிசி தானே. ஆத்தூர் கிச்சடி சாம்பா உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கும். டீட்டெயில்ஸ் இதில் இதுவா? வாங்க, தென்னஞ்சாறு குடிச்சு பாருங்க, உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய தென்னஞ்சாறு. வாங்க, தென்னஞ்சாறு தென்னஞ்சாறு வாங்க வாங்க ப்ரோ, தென்னஞ்சாறு. வாங்க தென்னையா, வாங்க பதினீர், வாங்க தென்னை பதினீர், வாங்க தென்னை பதினீர், பதினீர் பதினீர் தென்னை தென்னஞ்சாறு, வாங்க தென்னஞ்சாறு. அதுங்களா? அது அரை கிலோ 7 ரூபாங்க வரும், சின்னது 150 ரூபா, 1/4 கிலோ 350 ரூபா வரும். ப்ராசஸ் பண்ணாத மகரத்தோடு அப்படி பச்சை பண்ணாது.
நாப்கின் கூட வச்சிருக்கேன். நேச்சுரல். அது பொடுக்குக்கா? ஆமாங்கய்யா. போமா கண்டிப்பா. 7 to 9 நாள் ரெகுலரா போட்டு வந்தீங்கன்னா போயிருங்கய்யா. எவ்வளவு ஒரு 150 ரூபாங்கய்யா. இந்த சேஃப்ரின் நாப்கின் என்ன ஃபெசிலிட்டி என்ன யூசஸ்? இப்போ ஸ்டே ஃப்ரீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ். ஆமா. நம்மளுது எந்த நாப்கின் எடுத்தோம்னா கிழிச்சு பாருங்க, கிழிஞ்சிரும், மண்ணு போடலாம் வைக்கிறோம். ஓகே. கெமிக்கல்ஸ் மாதிரி இந்த சிலிக்கா ஜெல் எல்லாமே இருக்கும். ஆமாங்க. இது யூஸ் பண்ணும்போது கருவேப்பிலை கட்டி வெள்ளை போடுறது லீக் கட்டி அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சூப்பர் சார். உங்க கார்டு இது எழுதுங்க. ஸ்கேனர். எவ்வளோண்ணா அது ஒன்று ஒரு பீஸ்? சைஸ் சப்போஸ் மாறுங்க. ஃபர்ஸ்ட் 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓஹோ. என் பேர் கையில தரீங்களா? ஸ்கேனர் இருக்கா? இருக்கு. இது ஊர்காலாம் இல்லையா? நாட்டு ஊர்காய். ஒரு கார்டு கொடு விசிட்டிங். எவ்வளோ அது கரண்ட் எவ்வளோ? 30 நல்லண்ணா. நல்லண்ணா. நான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கு. நல்லா இருக்கும். உங்களுக்கு விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ. அதே తీసుకున్నారు అన్నీ ஒன்று அழுக்கு பணம் பார்க்கணும். கால் மண் பழுத்து பார்க்கலாம். சார் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கா? கொடுத்தாரு சாம்பிள் பாருங்க. சாம்பிள் பாட்டில் தாங்க. காய் எடுக்க பூ கொட்டாம இருக்கும். சொல்லுச்சு. ஒரு கார்டு கொடுக்குறீங்க சார்? ஒரு கார்டு போட்டு வெந்துற செடி. ஆமா, நீ கொஞ்சம் ஜாஸ்தி கலக்கிட்டீங்கன்னா செடி கருகிடும். இவ்வளோ தேவையில்ல போன நம்மளுக்கு இது. அது வேண்டாமா? குழந்தைக்கு பெருசாக யூஸ் பண்ணி எந்த நீங்க எவ்வளோ
இல்ல வீடு மாடு வீட்டு தோட்டத்துக்கு தான் கேக்குறாங்க மாடுக்கு. எவ்வளோ அதெல்லாம் விசிட்டிங் கார்டு கார்டு ஃபோன் நம்பர் இதில் எழுதுங்க. அதில் சும்மா உங்கள் ஃபோன் நம்பர் எழுதுங்க. இதில் வீடியோ எடுத்துக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அன்வான்ட் கால்லாம் வராதுங்க, பயப்படாதுங்க. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதில் போகிறதுக்கு தான். அது வெள்ளாட்டு வாங்கட்டுமா இது வாங்கணுமா? கழுத்தில் போடுறதுக்கு தான் எனக்கு தெரியல, அதனால தான் ரெஃபர் பண்ணிட்டு. ஓகே சரிங்க. இது என்ன பவளமணி? அப்பாவே பார்த்து சொல்லுவோம். எல்லாம் பார்த்துக்கணும். வாங்க சார் வாங்க. எடுங்க எடுங்க எடுங்க. விசிட்டிங் கார்டு இருக்கா? விசிட்டிங் கார்டு ஜல்லிக்கட்டு இருக்கு. விசிட்டிங் கார்டு இருக்கா சார்? அதிலே ஃபோன் நம்பர் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஓ இதுலேயே இருக்கா? ஐயா சொல்லுங்க ஐயா. பரவாயில்லைங்க, உங்களுக்கு நல்லாவே போகும். சரி, இது பேக்கிங் எந்த சைஸ் தானே இல்லை இது சின்ன சைஸ் கூட? ஒரே சைஸ். ஒரே நானே கேரண்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இங்கிலீஷ் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கா? ஆனால் ஒரு கார்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பேசிக் ஒன்றுதான்டா. பேசிக் ஒன்றுதான்டா. நீ அந்த உள்ள ஆட் பண்றீங்கல்ல ஜாயின் பண்ணிக்கலாம், நல்லது இல்லை. நல்லெண்ணெய், எள்ளுப்பூ, கல்லுப்பூ, நந்தியவட்டுப்பூ, மரவள்ளிப்பூ, கோவையிலைப்பூ, இந்த மாதிரி பூக்கெல்லாம் போட்டு பக்குவமாக காய்ச்சல் கூடிய ஒரு 550. இது 150 ரூபாண்ணே. இது கண் மருந்து. நன்றி, அது பே பண்ணு.
இது வந்து கிட்ட பருவ தூர பருவ கண்ணி எரிச்சல் அடிச்சு சவப்பு அடிச்சு வீங்கி அடிச்சு சதம் வளர்ந்துருச்சு பூ விழுந்துருச்சு புல்புரை வந்துருச்சு எல்லாத்தையும் சரி செய்யும் உள்ளங்கை கட்டுங்க 2 கையும் உரசி வாசம் மாட்டேங்க உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கு எல்லா மருந்துலையுமே கான்டாக்ட் நம்பர் இருக்குண்ணா இப்போ மருந்து வாங்குறீங்கன்னா அதுல நன்றி ரொம்ப நன்றி பணம் வந்துருச்சு ஆனால் அதே போல் மூட்டு வலி கைகால் வலி இடுப்பு வலிக்கு இருக்கு தோல் அலர்ஜிக்கு இருக்கு சுகருக்கு இருக்கு ப்ரெஷருக்கு இருக்கு மூலிகை பாருங்க கொஞ்சம் தள்ளுங்களா கார்டு இருக்கா? 1/2 கிலோ 300 ரூபாய். என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கறனால பார்க்கலாம். உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கா? கார்டு மாவு ஃபோன் நம்பர் இதான் ஃபோன் நம்பருங்களா? ஃபோன் நம்பர் என்னம்மா கேரட் மாவு எடுத்துட்டாங்க. மாவு எடுத்து ஆமா கொடுத்துட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதான் தரேன். கொஞ்சம் தள்ளுங்களா. வழி என்ன வயசு செந்தில் பேக் சைடு அது 1 கிலோ பாக்கெட், இது 2 கிலோ பாக்கெட். இது 2 கிலோ சார் தரங்க. அது 1 கிலோ பொடி பண்ணிக்கலாம். ஒரு கார்டு எடுத்துக்கோ. அதை போட்டு கலக்கணும்.
ஒரே செடியான்னு கேட்குறேன். இல்ல எல்லாம் கிழங்கு செடி எல்லாம் ஒண்ணே எல்லாம் ஒண்ணேதான். இதுவும் அது ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். அது ஒண்ணு அது கிழங்கு பெரிய ஒரு நிமிஷம் சொல்லு கொடுத்து 20 ரூபா கொடு. விசிட்டிங் கார்டு இருக்கு சார். விசிட்டிங் கார்டு இல்லைங்க. பேனர் நம்பர் இதுல இருக்கு. ப்ரௌனி இருக்கு, மால்ட் இருக்கு, எபிசி மால்ட் இருக்கு, ப்ளைன் கேக் இருக்கு, ராகி கேக்கு. எவ்வளோங்க இது? 100 இதெல்லாம் எங்கள் ஏழைங்க கிடையாது. சார் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அது மாதிரி அதுக்கு பின்னாடி அப்படியே நெல்லிக்காய் போடுங்க. ரொம்ப 5.70 தான். ரைட் 70 தான். எவ்வளோ போச்சுமா? 500 நல்லா போட்டு இந்த பையில போட்டு வச்சேன். அதை பிடிச்சிரு. கட்டு 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 கட்டலாம். மற்றதெல்லாம் வேற மெத்தடு. இது நம்ம பண்ற மெத்தட் ஒன்றும் இல்லை. குக்கர்ல கேஸ் அடுப்புல சமைக்கிறது, விறகு அடுப்புல மண்பானை சமைக்கிறது நிறைய வித்தியாசம். அந்த மெத்தட் தான். எக்ஸ்ட்ரா கட்டு செய்யறதுக்கு 3 நாள் ஆகும். அதாவது இந்த வினிகர் செய்யறதுக்கு எனக்கு 90 நாள் ஆகும். எல்லாம் ஹேண்ட்மேட், எல்லாமே ஹேண்ட்மேட். அது போக வந்து இந்த காலையில எந்திரிச்சோட தொண்டை ட்ரை ஆகிடும். காலை எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இதில் ஒரு மூடி எடுத்து பொறுமையாக உட்காந்து சப்பி சாப்பிடுவோம். குளுக்க வேணாம், ஒரு ஷேக் பண்ணாலே போயிடும். அதாகிடும். சில சமயத்தில் கேஸ் ஃபார்ம் ஆகும். சில சமயம் வர்றது ஹீட்டிங் தான் இல்லையா, கேஸ் ஃபார்ம் ஆகும். திறந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே மூடியே வச்சிடலாம். திறக்கும் போது சப்பி கேஸுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக மூடி ஓப்பன் பண்ணாலும் இதாகிடும். எதுவாக தான் என்னோட நம்பர் இருக்கு, கால் பண்ணி கொடுங்க. ஓகே, சந்தோஷம். அண்ணா அது அண்ணா நான் பேக்கெட் எடுக்கல. ஐயா முன்னாடி ஒரு அம்மா மாவு வச்சுட்டு போயிட்டாங்க, எடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய பதிவுகள் நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்குறேன். எவ்வளோண்ணா இது? 40, 30, 70. ஒரு பாயசம் தானே, ஒரு கேக்கு 40, கிழங்கு ஒரு 30. நான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருந்தா நம்பர் அப்படியே அதை இது பண்ணிக்கணும். இப்போ பனையில் என்னென்ன மதிப்பு கூட்ட பொருட்கள்? நம்ம பனங்கிழங்குல இருந்து ஒரு 90 வகை உணவுப் பொருள் வரைக்கும் அறிமுகப்படுத்திருக்கோம். அதில் நம்ம ரெகுலரா ஸ்டால் இதுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு அல்வா கொண்டு வருவோம். ஓகே. அடுத்து பனங்கிழங்கு பர்பி, பனங்கிழங்கு மாவு கொண்டு வருவோம். அடுத்து பனங்கிழங்குலயே கேக்கு, பர்த்டே கேக்கு மாதிரி, நம்ம புட்டிங் கேக் மாதிரி பண்றோம். பனங்கிழங்கு கேக்கு. அடுத்து பனங்கிழங்கு பாயசம். இது வந்து நெல்லிக்காய் வற்றல். இது நம்ம ஊறுகாய் பண்ணிக்கலாம். அடுத்தது இட்லி பொடி அரைக்கும் போது இட்லி பொடியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி
எதுண்ணே பாயசம் கொரியர்ல எல்லாமே அனுப்புவீங்களா? அது பனங்கிழங்கு மாவு. இது என்னன்னா பனங்கிழங்கு பனங்கிழங்கு பாயசம். உங்ககிட்ட என்னென்ன கிடைக்கும்? எங்ககிட்ட கூந்தல் தைலம் இருக்குங்க. ஓகே. கண்ணாடிலாம் கண்ணொடி மருந்து, பல்பொடி இருக்கு, சொத்தப்பல், ஆடும்பல், அசையும் பல், வலி நிவாரண தைலம் இருக்கு, போட்டு 5 நிமிஷத்துல வலி நிற்கும். குளியல் பவுடர் இருக்கு, குளியல் சோப்பு இருக்கு. இதுதான் கார்டு இருக்கா? கார்டு இது சார். இதுதான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் உங்களுடைய சேனலில் போடுவீங்களா? அது எங்களுக்கு கொடுத்துருங்க. எங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த நம்பருக்கு இது இல்லை, என் நம்பர் சொல்லுங்க. இது என் ஐயா நம்பரு. எவ்வளோ ஐயா வாங்க. முன்னாடிலாம் 5 நிமிஷம் அலாம விட மாட்டீங்க.